Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போலாம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்டேட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா AI சொல்லிட்டு நமக்கு Instagramல இருக்கட்டும், WhatsAppல இருக்கட்டும் எக்கச்சக்கமான சோசியல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ AI வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ Snapchatலயும் வந்து AI வந்திருக்கு. நம்ம AI கூட நமக்கு தேவையான ஒரு क्वेश्चन நம்ம கேக்குறோம் அப்படின்னா AI கிட்ட அதுக்கான பதில் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாவே நம்ம AI கிட்ட வந்து நம்ம chat வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய Snapchatல இருக்கக்கூடிய AI கிட்ட நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Snapchat AI எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். ஓகே, நீங்க இது போல Snapchat பத்தின நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchat ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ Snapchat வந்து ஓபன் பண்ணிட்டேன். Snapchat ஓபன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல chat ஐகான் இருக்கு. இந்த chat ஐகானை கிளிக் பண்ணி chat பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ chat பேஜ் வந்து ஓபன் பண்ணிட்டேன். chat பேஜ் ஓபன் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம வந்து AI கூட எப்படி chat பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல வந்து எந்த ஒரு AIமே வந்து நம்ம chat பேஜ்ல வந்து கொடுக்கல. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மேல டாப்ல சர்ச் ஐகான் இருக்கு பாருங்க, சர்ச் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ நீங்க சர்ச் பாக்ஸ்ல மை AI சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மை AI சொல்லிட்டு டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை AI சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே, இப்போ இந்த மை AI அப்படின்றத கிளிக் பண்றேன். இந்த chat வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த AI கிட்ட வந்து ஒரு ஹாய் வந்து நான் சொல்றேன். ஓகே, ஹாய் வந்து நான் சொல்லிக்கிறேன். சென்ட் கொடுத்துறேன். இப்போ வந்து AI கிட்ட ஹாய் சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து ரிப்ளை மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா AI வந்து கொடுக்கும். Hey, how is it going சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் அது வந்து கொடுத்திருக்கு. ஓகே, இப்போ இந்த AI அப்படின்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த AI அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு chat பாட்னு கூட சொல்லலாம். இது வந்து ஹியூமன் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது மனுஷங்க யாருமே வந்து ரிப்ளை வந்து கொடுக்கறது கிடையாது. இது வந்து ஒரு மெஷின் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பாட் தான் வந்து ரிப்ளை பண்ணுது. எந்த ஒரு நீங்க மெசேஜ் பண்ணணும் அதுக்கான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இப்போ எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து இந்த AI கிட்ட நீங்க கேட்கும்போது அதுக்கான பதில் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த chat பாட் அப்படின்றது, மை AI அப்படின்றது. உங்களுக்கான தெரியாத விஷயத்த நீங்க இதுகிட்ட கேட்டு நீங்க ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எது கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வந்து கொடுக்கும். அதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். எந்த கேட்டகரி எது சம்மந்தப்பட்டதா இருந்தா கூட சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறேன். இப்போ வந்து பாருங்க ஹவு டு மேக் பிரியாணி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஹவு டு மேக் பிரியாணி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டு இப்போ சென்ட் வந்து பண்றேன். சென்ட் வந்து கொடுத்துறேன். சென்ட் கொடுக்கும்போது இந்த கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும். ரீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பிரியாணியை எப்படி ரெடி பண்றது சொல்லிட்டு ஒரு பெரிய பேரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். பாத்தீங்கன்னா தெரியும் பிரியாணி எப்படி மேக் பண்ணலாம் சொல்லிட்டு இதை நீங்க படிச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க பிரியாணி செஞ்சுக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து சொன்னேன். இது வந்து பிரியாணி எப்படி மேக் பண்றது சொல்லிட்டு நீங்க வந்து வேற இன்ஃபர்மேட்டிவா நீங்க வேற எதனா கேட்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கொஸ்டினோ அதுக்கு கொஸ்டின் நீங்க வைக்கும் போது இந்த AI வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். நீங்க வந்து AI கிட்ட ஃப்ரெண்டா கூட பேசலாம். நீங்க என்ன போர் அடிக்குது அப்படின்ற நேரத்துல AI கூட chat பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மை AI அப்படின்ற அந்த ஃபீச்சரை நம்மளுடைய Snapchatல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த Snapchatல AI அப்படின்ற அந்த ஃபீச்சர் எங்க இருக்கு, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா மை AI சொல்லிட்டு அந்த chat வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க அந்த chat குள்ள போயிட்டு நீங்க வந்து தொடர்ச்சியா AI கூட நீங்க chat பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து உங்களுடைய Snapchatல பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.